ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹூக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஃப்ளவர் பவுச் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த குட்டி பவுச்சில் நீங்கள் ஆக்சசரிஸ் வச்சுக்கலாம், காஸ்மெட்டிக்ஸ், அதுக்கப்புறம் கேஷ், இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் இதை திருப்பி போட்டாலும் கீழே விழாது. அண்ட் மெட்டீரியல்ஸ் ரிக்வயர்ட், ஸ்டிச் அப்ரிவேஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். நான் 2 yarn யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று மெரூன், இன்னொன்று பிங்க். அண்ட் அந்த ரெண்டுக்கும் 2 நீடில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று 3.5 mm இது பிங்க்குக்கு, இன்னொன்று 2.5 mm இது மெரூன் கலருக்கு. அண்ட் நீங்கள் yarn சைஸ் டிபெண்ட் பண்ணி உங்கள் நீடில்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு நான் ஃப்ளவர் சென்டர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் மெரூன் கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ பேட்டர்ன் ஃபஸ்ட்டு ஒரு மேஜிக் ரிங் ஸ்டார்ட் பண்ணி அதில் 15 DC பண்ணணும். ஸோ இப்போது நம்ம மேஜிக் ரிங் பண்ணிட்டோம். இதில் 15 டிசினா டபுள் க்ரோஷே. ஸோ இது ஒரு நல்ல ஒரு லென்த் கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே லூப் பண்ணிவிட்டு 2 வாட்டி வெளியே எடுக்கணும். ஸோ இப்படி பண்ணால் டபுள் க்ரோஷே பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு 15 கவுண்ட்ஸ் பண்ணணும். 15 கவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு 15 கவுண்ட்ஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி வந்துடும். அண்ட் நடுவில் ஒரு கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த சின்ன த்ரெட் இருக்கும். ஸோ அதை பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த சர்க்கிள் க்ளோஸ் ஆயிரும். ஸோ இப்போ நம்மளுக்கு சென்டரில் கேப் இல்லை. அண்ட் இதை இப்போ நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் ஆப்போசிட் எண்ட்லேருந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ஆப்போசிட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹூக் வழியாக இழுத்து கடைசியாக ஃபுல் சர்க்கிளையும் அந்த லூப் வழியாக எடுத்துடணும். ஸோ இப்படி எடுத்தால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அதனால நான் இந்த ப்ராஜெக்டுக்கு இப்படி எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஃபாஸ்டன் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நல்லா டைட் பண்ணணும். டைட் பண்ணி இப்போ பார்த்தா நம்மளுக்கு ஃப்ளவர் சென்டர் ரெடி. ஸோ இந்த கலர் யானோட ஒர்க் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம இதை இப்போ கட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். அண்ட் இது என்ன கலர் சாய்ஸ்னாலும் உங்கள் சாய்ஸ் படி எந்த கலர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மெரூன் அண்ட் பிங்க் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ளவர் பவுச்சுக்கு. ஸோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பிங்க் கலர் ஆட் பண்ணுவோம். ஸோ பிங்க் கலர் இனி ஃபுல் ஃப்ளவருக்கு பிங்க் தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இது கொஞ்சம் பெரிய த்ரெட்டுங்கிறதுனால நான் கொஞ்சம் பெரிய ஹூக் சைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த கலரை ஜாயின் பண்ணிக்கணும் சென்டர் கூட. அதுக்கப்புறம் 2 செயின் போடணும். ஸோ ஏன்னா நம்ம அடுத்தும் டபுள் க்ரோஷே தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான அந்த ஹைட் கொண்டு வரதுக்கு 2 வாட்டி செயின் ஸ்டிச் போடணும். இனி இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி ஒரு அந்த த்ரெட்ஸ் எல்லாம் இருக்குது. பழைய ப்ராசஸில் முடிஞ்ச அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதை நம்ம அப்படியே கட் பண்ண போகிறதில்ல. கொஞ்சம் அப்படியே உள்ளே எக்ஸ்ட்ரா வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத கட் பண்ண போகிறோம். ஸோ ஆன் த வே நம்ம அந்த டபுள் க்ரோஷே பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் இந்த த்ரெட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே ஹைட் பண்ணிடுவேன் அந்த ஸ்டிச்சுக்குள்ளேயே. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நமக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அண்ட் த்ரெட்டு கட் ஆயிரும், நடுவில் வந்துடும் அப்படிங்கிற பயம்லாம் இருக்காது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ண போகிறோம். ஸோ இது டிசி இன்க்ரீஸிங் அப்படின்னா ஒரு டபுள் க்ரோஷே ஒரு ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே பண்ணணும். இதுக்கு முந்தின ரவுண்டில் ஒரு டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரவுண்டில் 2 டபுள் க்ரோஷே பண்ணணும். ஸோ அதான் டிசி இன்க்ரீஸிங். ஸோ இந்த மாதிரி ஃபுல் ரோவும் இந்த ஸ்டிச்சே ரிப்பீட் பண்ணி பண்ணணும் ஃபுல்லாக. ஸோ இது ஃபஸ்ட் கலர் ஆஃப் பிங்க். நம்மளுக்கு இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு, அதனால இதில் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஃபுல் ரவுண்ட் பண்ணியாச்சு. இனி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வச்சு இந்த ரவுண்டை ஃபினிஷ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டு பண்ண டிசியோட டாப்பில் இதை ஜாயின் பண்ணிடணும். ஸோ இது நம்மளுக்கு இப்போது 2 ரவுண்ட் முடிச்சிட்டோம். இனி 3rd ரவுண்டுக்கு இப்போது பேட்டர்ன் என்னென்னா ஸ்லிப் ஸ்டிச் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆமாம் இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி அடுத்து ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஸோ ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது டபுள் க்ரோஷே இன்க்ரீஸிங். ஸோ 2 டபுள் க்ரோஷே ஒரே லூப்பில் ஒரே ஹோலில் பண்ணணும். அண்ட் இது நம்மளுக்கு இந்த ரோலை அப்படியே ஷேப் கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த ஃப்ளவர் ஷேப் அழகாக வரும். ஸோ இதை
இந்த ஒரு 5 பெட்டல்ஸ் வரும் நம்மளுக்கு. ஸோ இதே பேட்டர்ன் 5 டைம்ஸ் நம்ம வந்து ரிப்பீட் பண்ணணும். ஸோ அடுத்து ட்ரிபிள் இன்க்ரீஸிங். ஸோ இது என்னென்னா நம்ம வந்து டபுள் க்ரோஷேக்கு வந்து ஒரு வாட்டி நீடில் லூப் பண்ணியிருக்கோம். இது வந்து 2 வாட்டி அதே நீடில் லூப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணும். ஸோ 2 டைம்ஸ் லூப் பண்ணிவிட்டு ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணி 2 லூப்பாக வெளியே எடுக்கணும். இது வந்து ட்ரிபிள் க்ரோஷே. ஸோ இப்போ நம்ம ட்ரிபிள் இன்க்ரீஸிங் பண்ணுறோம். அதனால் ஒரே ஹோலில் 2 வாட்டி ட்ரிபிள் ஸ்டிச் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் டபுள் க்ரோஷே இன்க்ரீஸிங். ஸோ இது வந்து ஒரு ஹோலில் 2 டைம்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாஃப் டபுள் க்ரோஷேயோடு முடிக்கிறோம். ஸோ இனி அடுத்து ஒன்று ஹாஃப் டபுள் க்ரோஷே அது மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பெட்டலுக்கானது முடிஞ்சிட்டு. இதே மாதிரி இனி வந்து 5 டைம்ஸ் பண்ணணும். ஸோ 5 டைம்ஸ் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். அந்த ஸ்டார் ஷேப் மாதிரி வந்துச்சு, பெட்டல் ஷேப் வந்துச்சு நம்மளுக்கு. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அது ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச்சில் ஆரம்பிக்கிறோம். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் இன்சர்ட் பண்ணி உள்ளே எடுக்கிறோம். அடுத்து சிங்கிள் க்ரோஷே பண்ணிவிட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு 4 டைம்ஸ் டபுள் க்ரோஷே இன்க்ரீஸிங் பண்ணணும். ஸோ அதை கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கவுண்டிங்ஸ் மாறிடக்கூடாது. மாறினா அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஃப்ளவர் ஷேப் வந்து ஒழுங்காக வராது. ஸோ 4 டைம்ஸ் வந்து டபுள் க்ரோஷே இன்க்ரீஸிங் பண்ணணும். அதாவது ஒரே ஹோலில் 2 வாட்டி டபுள் க்ரோஷே. ஸோ அந்த மாதிரி 4 ஹோல்ஸில் பண்ணணும். அப்போது நம்மளுக்கு மொத்தம் 8 ஸ்டிச்சஸ் வரும். அதில் நான் இந்த பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து டிகே வெயிட்யான். ஸோ அதனால் வந்து அது அந்த திக்னஸ்க்கு அந்த பவுச்சோட லென்த் சைஸ் எவ்வளோ வருது. ஸோ டிபெண்டிங் ஆன் யான் சைஸ் உங்களுக்கு வந்து இந்த பவுச்சோட சைஸும் வேரி ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து 4 டிசி இன்க்ரீஸிங் பண்ணி முடிச்சாச்சு. இனி அடுத்து ஒரு ஹெச்டிசி பண்ணணும். ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். சிங்கிள் க்ரோஷே பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இது வந்து நம்ம அதுக்கப்புறம் எண்ட் பண்ணிக்கிறோம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சில். ஸோ இப்போது இந்த மாதிரி நம்ம வந்து 5 டைம்ஸ் பண்ணணும். 5 டைம்ஸ் ஓகே. இது நம்ம 2 டைம்ஸ் பண்ணிட்டோம். பண்ணி இதே மாதிரி இன்னும் 3 டைம்ஸ் பண்ணால் 5 ஸ்டிச்சஸ் அழகாக வந்துடும் பெட்டல்ஸ் மாதிரி. இனி அடுத்து வந்து 2 ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்டாக லாஸ்ட் ரோ. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி என்னோடய சைஸ் வந்துடுச்சு. எனக்கு எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ அவ்வளோ சைஸ்க்கு வந்துடுச்சு. அதனால் இந்த ஒரு ரோவோட வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ நம்ம 2 டைம்ஸ் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணுறோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 8 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸிங் பண்ணணும். ஸோ கவுண்ட் பண்ணிக்கோங்க என்ன ஸ்டிச் வரைக்கும் நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸிங் பண்ண போகிறோன்னு. ஸோ சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸிங்னால் ஒரு ஹோல்லேயே வந்து 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ஒரு வி ஷேப்பில் வரும். இந்த ரோ முடிச்ச உடனே நம்மளுக்கு அப்படியே அந்த ஃப்ளவர் ரொம்ப அழகாக வந்துடும். இது வந்து சிங்கிள் க்ரோஷே. இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்க்கான டுட்டோரியல்ஸ்லாம் வந்து இனி நான் வந்து என்னோடய வீடியோஸில் பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒன்றுத்துக்கு ஒரு டுட்டோரியல் போட்டு வச்சுருக்கேன். ஓகே. ஸோ இனி வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். ஸோ கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த ஸ்டிச் மாறிடக்கூடாது. நம்மளுக்கு ஒரு ஸ்டிச்சுமே இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் சிங்கிள் க்ரோஷே. அடுத்து வந்து ஸ்லிப் ஸ்டிச்சில் வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு பெட்டலுக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து 5 பெட்டல்ஸ்க்கு பண்ணணும். ஸோ ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஸோ
ஓகே, இது வந்து நம்ம 2 ஸ்லிப் ஸ்டிச் வச்சு ஆரம்பிக்கிறோம். ஸோ ப்ரீவியஸ் ரோவில் இருக்க ஒரு ஸ்லிப் ஸ்டிச் எண்டிங். ஸோ இது சேர்த்து 2 பெட்டல்ஸ்க்கு நடுவில் 3 ஸ்லிப் ஸ்டிச் வரும். அண்ட் 5 டைம்ஸ் பண்ணணும் இதை. ஸோ இதில் அழகாக பெட்டல் ஷேப் வந்துச்சு. இந்த மாதிரி 5 பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் ஷேப் வந்துடுச்சு. அண்ட் இது வந்து ஒரு பவுச்சில் நம்ம வந்து 2 ஃப்ளவர்ஸ் தேவைப்படும். ஒன்று வந்து ஃப்ரண்ட், இன்னொன்று வந்து பேக்கு. ஸோ 2 பண்ணி வச்சுக்கணும். அண்ட் அதில் ஒரு ஃப்ளவருக்கு வந்து ஒரு 8 செயின் ஸ்டிச்சு வந்து ஒரே ஸ்டிச்சில் பண்ணி அதே ஸ்டிச்சில் எண்ட் பண்ணணும், அதே ஹோலில் எண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு சின்ன ஒரு லூப் மாதிரி இருக்கும். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஃப்ளவர் ரெப்ளிகேட் பண்ண சொன்னேன்ல, ஸோ அதில் வந்து ஒரு 30 செயின் பண்ணி வச்சுக்கணும். ஸோ 30 டைம்ஸ் செயின் பண்ணி அதையும் வந்து அதே ஹோலில் எண்ட் பண்ணணும். ஸோ அப்போ அது வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் த்ரெட் மாதிரி இருக்கும். ஸோ இது எதுக்குன்னா நம்ம வந்து இந்த ஃப்ளவர் பவுச்சை லாக் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து இன்னொரு பீஸ் ஆஃப் ஃப்ளவர். ஸோ இதில் வந்து நான் ஒரு 30 ஸ்டிச்சு பண்ணுறேன். ஸோ 30 ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே ஹோலில் வந்து எண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி எண்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நீளமான ஒரு எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும் அந்த பவுச்சுக்கு. ஸோ அதை நம்ம வந்து ஹேண்டியாக யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து 30 செயின் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒருவேளை அவங்களுக்கு நீளமாக வேணும் அப்படின்னா இதை விடவும் நீளமாக நிறைய ஸ்டிச்சஸ், நிறைய செயின்ஸ் போட்டு இந்த ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்து இப்போது கரெக்டாக நான் அந்த எந்த ஸ்டிச்சில் ஸ்டார்ட் பண்ணணும் அதே ஸ்டிச்சோட ஹோல் கண்டுபிடிச்சி உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இன்சர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த செயின் ஒரு ஹேண்டில் மாதிரி கிடைக்கும். அது நம்ம வந்து எக்ஸ்டென்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் வந்து கட் பண்ணுறேன். நம்மளுக்கு போதுமான அளவுக்கு பண்ணதுக்கப்புறம் ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா த்ரெட் விட்டே கட் பண்ணுறேன். ஏன்னா அந்த த்ரெட் வந்து அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வீவின் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அண்ட் நம்ம வந்து ஒரு ஸ்டிச் முடிச்சோன்னா அதை ஒட்டி கட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி கட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த த்ரெட் அந்த இடத்துலேருந்து லூஸ் எண்டாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுக்கு என்ன ஒரு த்ரெட் லைட்டாக வந்தால் கூட, ஒரு லுக் வந்தால் கூட ப்ராஜெக்ட் வந்து மொத்தமாக டேமேஜ் ஆகிடும். ஸோ அப்படி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி என்னென்ன லூஸ் எண்ட்ஸ் இருக்கோ அது ஃபுல்லாக வந்து வீவின் பண்ணணும். அந்த த்ரெட்டை வீவின் பண்ணிவிட்டு அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீவின் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ராசஸ். ஸோ இது பண்ணால் வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து என்னோடய எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லேயுமே வந்து இந்த வீவின் வந்து ஒரு கலர் யூஸ் பண்ணி முடிக்க பண்ணிடுவேன். ஏன்னா கடைசியாக நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு. இது குட்டிங்கிறதுனால எல்லாம் முடிச்சுட்டு ஒரேடியாக நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ நம்ம 2 ஃப்ளவர்லேயும் வீவின் பண்ணியாச்சு எக்ஸ்ட்ரா எண்ட்ஸு. ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து 2 ஃப்ளவர்லேயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீட்டாக இருக்குது. இனி வந்து இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு வந்து பவுச் ரெடி ஆயிரும். அண்ட் இது வந்து நம்ம அந்த பெரிய எக்ஸ்டென்ஷனை குட்டி லூப்புக்குள்ளே போட்டு இழுத்தோன்னா இது வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து இந்த பவுச்சோட ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இப்படி தான் பண்ணுவோம். அண்ட் இப்போது நம்மளுக்கு வந்து மொத்தம் 5 பெட்டல்ஸ் இருக்குது. அண்ட் இதில் வந்து ஒரு 3 பெட்டல்ஸ்க்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். அப்போ மீதி 2 பெட்டல்ஸையும் ஓப்பனில் விடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணும்போது அந்த பவுச்சுக்குள்ளே திங்ஸ் வைக்க முடியும். நம்ம இப்போ ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த நீடில் வந்து எந்த 3 பெட்டல்ஸை க்ளோஸ் பண்ண போகிறோமோ அதோட ஸ்டார்டிங்கில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் பிங்க் கலர் த்ரெட் வச்சு ஜாயின் பண்ண போகிறேன் ரெண்டுத்தையும். ஸோ பிங்க் கலர் த்ரெட்டை எடுத்து நான் அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் அந்த பெரிய லூப் வரும்ல, ஸோ அது வழியாக நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்து நம்ம வந்து ஃபுல் அந்த 3 பெட்டல்ஸை சுற்றி சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம்.
ஸோ இப்போது ஒரு லூப் எடுத்தாச்சு, 2 பெட்டல் வழியாகவும் எடுத்தாச்சு. எடுத்து அதை நல்லா டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணி லூஸ் ஆகிடக்கூடாது, ஏன்னா லூஸ் ஆனால் அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒழுங்காக ஜாயின் ஆகாது, அந்த லூஸாகவே இருக்கும், ஃபினிஷிங்கும் நல்லா இருக்காது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு லூப் வழியாக அந்த 2 பெட்டல்ஸையும் அட்டாச் பண்ணிட்டோம். அண்ட் இனி நம்ம வந்து 2 பெட்டல்ஸ்லேயும் மேலே இருக்கிற ஸ்டிச் வழியாக நீடில் இன்சர்ட் பண்ணி சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஃபுல் அந்த 3 பெட்டல்ஸை சுற்றியும் சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் இப்போது ஒரு ஃப்ளவரை இன்சர்ட் பண்ணியாச்சு, அடுத்து இன்னொரு ஃப்ளவரோட லூப்லேயும் இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இந்த த்ரெட் எடுத்து சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே பண்ணி கண்டினியூ பண்ணணும். 3 பெட்டல்ஸ் க்ளோஸ் ஆகிற மாதிரி பண்ணணும். லாஸ்ட் 2 அந்த நம்ம எக்ஸ்டென்ஷன் நம்ம க்ளோசிங் ஓப்பனிங் பாயிண்ட் இருக்குல்ல, அதுக்கு லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு பெட்டல், அதுக்கு ரைட் சைட்லேருந்து ஒரு பெட்டல், இது 2த்தையும் விட்டுட்டு மீதி இருக்க 3 பெட்டல்ஸ்லேயும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ சிங்கிள் க்ரோஷே கண்டினியூ பண்ணுறேன், ஃபுல்லாக முடிச்சிடுறேன். ஃபுல்லாக அந்த 3 பெட்டல்ஸ்லேயும் சிங்கிள் க்ரோஷே பண்ணி முடிச்சுட்டு நம்ம ரிசல்ட்டை பார்ப்போம். ஸோ இப்போ வந்து 3 பெட்டல்ஸையும் அட்டாச் பண்ணியாச்சு. அண்ட் அதே மாதிரி அந்த எக்ஸ்டென்ஷன் ஓப்பனிங் க்ளோசிங் பாயிண்ட்லேருந்து லெஃப்ட்டும் ரைட்டும் இருக்க பெட்டலில் மட்டும் நான் வந்து அப்படியே எதுவுமே டச் பண்ணாமல் விட்டுறேன், அங்கே அது ஜாயின் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து நான் சும்மா ஸ்டிச் பண்ண பிறகு கொஞ்சம் வேவியாக இருக்குது. இதே இதை நான் வந்து அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணுறேன். ஸோ அயன் பண்ணி இங்கே ஒரு ஃப்ளவர் பவுச் வச்சுருக்கேன். ஸோ இது எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து பக்காவான ஃபினிஷிங் கொடுக்கும் அயன் பண்ணுறது. அந்த ஹீட்னால அந்த த்ரெட்ஸ் எல்லாம் வந்து அலைன் ஆகி அப்படியே ஃப்ளாட்டாக ஒரே இதில் இருக்கும். அண்ட் இதில் நான் வந்து இப்போ கேஷ் வச்சுட்டு அதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பவுச்சை. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, கீழேயும் விழாது. இது வந்து ஒரு ஆக்சசரி மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். கலர் கலராக அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக பண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அண்ட் யா, இதோட முடியுது நம்மளுக்கு இந்த ஃப்ளவர் பவுச்சோட டுட்டோரியல். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.